எய்ம்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன். இந்த வேல்யூ பற்றின ஒரு எஜுகேஷனை எதுக்காக கொடுக்கணும், அதோட நோக்கம் என்ன, அதுதான் அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட மெயின் எய்ம் என்னென்னா, டு டெவலப் அ கம்ப்ளீட் ஹியூமன் பீயிங். ஒரு முழு மனிதனாக ஒருத்தரை உருவாக்குறது தான் வந்து இந்த வேல்யூ எஜுகேஷனோட மெயின் நோக்கம். ஸோ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, எமோஷ்னலாக ஒருத்தர் நல்லா டெவலப் ஆகிருக்கணும், மாரலி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் சோஷியலி அவங்க டெவலப் ஆகிருக்கணும், அதாவது மற்றவங்களோட பழகிறது, சொசைட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அதெல்லாம், அண்ட் ஸ்பிரிச்சுவலி அவங்க க்ரோ ஆகிருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட் ஹியூமன் பீயிங். இது வந்து அகடமிக்ஸ் தாண்டி இருக்கிற விஷயம். ஸோ இதை கொடுக்கறதுக்காக தான் இந்த வேல்யூ எஜுகேஷனோட மெயின் நோக்கம். அது ஒரு 12 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்ததை தான் வெவ்வேறு ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 12 நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோலிஸ்டிக் பர்சனல் டெவலப்மெண்ட். ஹோலிஸ்டிக்னா முழுமையான அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து எப்படி வந்து முழுமையான டெவலப்மெண்ட்டை கொண்டு வரது அப்படின்றது தான். ஸோ வேல்யூ எஜுகேஷனோட எய்ம் என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் அ ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் இன்டு ஒன் தட் இஸ் இன்னசென்ட். ஸோ மைண்டு வந்து அவங்கள இன்னசென்ட்டாக மாற்றுறது, அதாவது ஈவில் திங்ஸ்லாம் இல்லாமல் நல்ல விஷயங்களை அவங்களுக்கு மைண்டில் புகுத்துறது. அட்டென்டிவாக இருக்கிறது, அண்ட் கேப்பபிள் ஆஃப் டீப்பர் சென்சிட்டிவ் அண்ட் பர்செப்ஷன். ஒரு ஆழமான சிந்தனை, எந்த விஷயத்தை பார்த்தாலும் அதை பற்றி ஒரு ஆழமான சிந்தனையை கொண்டு வர்றது. இதெல்லாம் தான் இந்த வேல்யூ எஜுகேஷனோட மெயின் எய்ம். இட் ஷேப்ஸ் த பர்சனாலிட்டி டு பி எமோஷ்னலி பேலன்ஸ்ட் அண்ட் சோஷியலி அவேர். ஸோ எமோஷ்னலாக அவங்க பேலன்ஸ்டாக இருக்கணும், சோஷியலாக அவங்களுக்கு தெரியணும் எப்படி வந்து இந்த சொசைட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட் பிகம்ஸ் மோர் எம்பத்தட்டிக், தாட்ஃபுல் அண்ட் ஓப்பன் டு அதர்ஸ் பர்ஸ்பெக்டிவ். இப்போது மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். பர்ஸ்பெக்டிவ்ன்றது ஒவ்வொரு விஷயத்தை பற்றின ஒருத்தருடைய பார்வை. அது நமக்கு பிடித்த மாதிரி இருக்கலாம், பிடிக்காத மாதிரி இருக்கலாம். பட் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு காது கொடுத்து கேட்குறது. ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். மாரல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரைட் ஆர் ராங் அதுதான் மாரல்ன்றது. ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கே தெரியும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. இட் ஹெல்ப்ஸ் டெவலப் மாரல் வேல்யூஸ். ஸோ என்னென்ன வேல்யூஸ்? ஹானஸ்டி, கம்பேஷன்றது அடுத்தவங்களுக்காக நம்ம கருணை காட்டுறது, அண்ட் ஜஸ்டிஸ், நீதி, along with spiritual and aesthetic sensibilities. Aestheticனா அழகுணர்ச்சி. ஸோ இது எல்லாமே வந்து இது டெவலப் பண்ணுது. இட் ஆல்சோ என்கரேஜஸ் ப்ரிசர்வேஷன் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். நம்மளுடைய கல்ச்சரு, ட்ரெடிஷன்ஸ் அதையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுது, இல்லை நம்மளுடைய கலாச்சார முறைப்படி அந்த கஸ்டம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஏஸ்தட்டிக் சென்சிபிலிட்டி இருந்ததுன்னா ஆர்ட் ஒர்க்கு, மற்ற ட்ரெடிஷனில் அதில் இருக்கிற அழகுணர்ச்சியை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து ப்ரொமோட்டிங் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஷிப். ஸோ இது நல்ல சிட்டிசன்ஷிப்பை உருவாக்குது. ஹூ ஆக்டிவ்லி கான்ட்ரிபியூட் டு த பெட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களால ஆக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், பார்ட்டிசிபேட்டிங் இன் கம்யூனிட்டி சர்வீஸ் ஆர் ஷோயிங் கன்சர்ன் ஃபார் த என்வாயர்மெண்ட். கம்யூனிட்டி சர்வீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இல்லை என்வாயர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் வந்து அக்கறை எடுத்து அதற்கான விஷயங்களை பண்ணுறது. 4வது பார்த்தோம்னா பேலன்ஸ்ட் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். சரி, நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வெறும் அகடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த எமோஷ்னல் பேலன்ஸ் இருக்கணும், சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதேமாதிரி ஜாப் ரிலேட்டட் ஸ்கில்ஸ். ஜஸ்ட்டு நம்ம தியரி படிச்சுட்டு போனோம்னா ஒர்க்கில் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில்ஸும் இருக்கணும். ஸோ த கோல் இஸ் டு கிரியேட் வெல் ரவுண்டட் இண்டிவிஜுவல்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ எக்ஸாம்பிள் என்ன? லேர்னிங் டீம் ஒர்க். ஒரு டீமில் எப்படி ஒர்க் பண்ணுறது. எம்பத்தி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சிம்பத்தினா பரிதாபப்படுறது, எம்பத்தினா அவங்களுடைய ரியல் சிச்சுவேஷனை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுறது. அண்ட் ஹவு டு மெயின்டைன் ஹெல்தி ரிலேஷன்ஷிப். எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது. நாட் ஜஸ்ட் ஸ்கோரிங் ஹை மார்க்ஸ் வாங்குறது ஒரு பகுதி தான், அது இல்லாமல் இது எல்லாமே முக்கியம். அதை கொடுக்கறது வேல்யூ எஜுகேஷன். அடுத்து ஃபவுண்டேஷன் ஃபார் லைஃப் லாங் லேர்னிங். ஸோ லைஃப் லாங் நமக்கு தேவையான விஷயங்களை இந்த வேல்யூ எஜுகேஷன் கொடுக்குது. என்னென்ன அப்படின்னா, பேஷன்ஸ், பொறுமை, டிசிப்ளின்டாக இருக்கிறது, கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு, அண்ட் பெர்சிவியரன்ஸ்ன்றது இப்போ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை கடந்து வர்றது, அந்த பிரச்சனையை இருந்து சால்வ் பண்ணி கடந்து வர்றது பொறுமையாக. ஸோ ஜஸ்ட்டு பிரச்சனையை பார்த்தோன்னு ஓடுறது, இல்லை பிரச்சனையை தூக்கி போட்டுறது அப்படி இல்லாமல் பெர்சிவியரன்ஸ்ன்றது அதில் இருந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுலேருந்து வெளியே வருது. சில நேரம் ஃபெயிலியராக கூட ஆகலாம், இருந்தாலும் அந்த எடுத்த முயற்சியையோ இல்லை ஒரு பிரச்சனையையோ அதை கடந்து வர்றது, அதுதான் பெர்சிவியரன்ஸ்ன்றது. இது எல்லாமே பர்சனல் அண்ட் அகடமிக் சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லேர்ன்ஸ் டு மேனேஜ் ஃபெயிலியர் எல்லா வாழ்க்கையிலும் நடக்கும், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டும் கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பாசிட்டிவாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது.
அடுத்து ஒர்க் பிளேஸ் ரெடினஸ். இப்போ ஜாபுக்கு போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கும் வந்து வேல்யூ எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுது. என்னென்னா ஸோ டிசிப்ளின், கோஆப்ரேஷன், கம்யூனிகேஷன், இது எல்லாமே ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அது வேல்யூ எஜுகேஷன் கொடுக்குது. எக்ஸாம்பிள் வந்து பங்க்சுவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பங்க்சுவலாக ஒருத்தர் இருந்தாங்கன்னா ரெஸ்பான்சிபிள் எம்ப்ளாயாக அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சோஷியல் கொஹெஷன் அண்ட் நேஷ்னல் இன்டெகிரேஷன். சோஷியல் கொஹெஷன்றது நம்ம சொசைட்டியோட எப்படி நம்மளை இணைச்சிக்கிறோம் அப்படின்றது. அண்ட் நேஷ்னல் இன்டெகிரேஷன் வந்து தேசிய ஒற்றுமை. ஸோ ஒன் ஆஃப் த கீ எய்ம் இது வேல்யூ எஜுகேஷன் எடுத்துன்னா டு பில்ட் யூனிட்டி, ஒற்றுமை, பீஸ், சமாதானம் அண்ட் நேஷ்னல் ப்ரைட், தேசப்பற்று, எஸ்பெஷலி இன் டைவர்ஸ் சொசைட்டிஸ் லைக் இந்தியா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து வெவ்வேறு ரிலீஜன்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மற்ற ஃபெஸ்டிவல்ஸையும் செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸை மற்ற ரிலீஜன்ஸ் பண்ணுறது, இல்லை கிறிஸ்மஸ் வந்து ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஃபெஸ்டிவல்ஸையும் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறது. அடுத்து பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிஜெக்ட் வயலன்ஸ். ஸோ வயலன்ஸை ஒதுக்கி வைக்கிறது, க்ரீட், பேராசை, ஹேட்ரட்ன்றது வெறுக்கிறது, அண்ட் என்கரேஜ் அ மைண்ட் செட் ஆஃப் பீஸ், கோஆப்ரேஷன் அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்ஸை வந்து வேல்யூ எஜுகேஷன் கொடுக்குது. எக்ஸாம்பிள் வந்து சூஸிங் நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் டியூரிங் அ டிஸ்அக்ரிமெண்ட் வித் கிளாஸ்மேட்ஸ். ஸோ கிளாஸ்மேட்டோட டிஸ்அக்ரிமெண்ட் வருதுன்னா கை ஓங்காமல் பேசி தீர்த்துக்கிறது. ஸோ நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் மூலமாக தீர்த்துக்கிறது. அடுத்து டெமோக்ராட்டிக் திங்கிங் அண்ட் மாரல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ டெமோக்ராட்டிக்ஸ், நம்ம சொசைட்டி வந்து டெமோக்ராட்டிக்ஸ் ஜனநாயகமான இது. ஸோ இட் நீட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ கேன் திங்க் இண்டிபெண்டன்ட்லி. அவங்களா தனித்திறனோட சிந்திக்கிற திறமை அவங்களுக்கு இருக்கணும். அண்ட் மேக் மாரல் டெசிஷன்ஸ் ஈவன் வென் வேல்யூஸ் கான்ஃப்ளிக்ட். நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வேல்யூ கான்ஃப்ளிக்டில். ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும்போது அவங்க வந்து சரியான டெசிஷனை அவங்களா எடுக்கணும். யாரும் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இண்டிபெண்ட்டாக அவங்க திங்க் பண்ணி அந்த டெசிஷன் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டிபேட் நடக்குது. ஸோ ரெண்டு சைடும் பேசுகிறதையும் இவங்க பொறுமையாக கேட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க மாரல் ரீசனிங்கை வச்சு ஒரு முடிவு எடுக்கிறது. அடுத்தது கைடன்ஸ் ஓரியன்டட் டீச்சிங். ஸோ இப்போ இந்த வேல்யூ எஜுகேஷனை வந்து இப்போ டைரெக்டாக வந்து கிளாஸ் மாதிரி நீ இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கிடையாது. டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஷுட் நாட் இம்போஸ் வேல்யூஸ் ரிஜிட்லி. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து அவங்க மேலே இம்போஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் they should guide children to understand and apply values in real life. அது இப்போ கைண்ட்னஸ்னால் அதை பற்றின விஷயங்கள், அது என்ன நன்மையை விளைவிக்கும், அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அது அவங்களாவே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து a teacher encourages students to discuss fairness rather than telling them what is fair. எது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்கிறத விட அந்த சரி தவறை பற்றின விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வச்சு அவங்க மூலமாகவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸே அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அடுத்தது கிரியேட்டிங் வேல்யூ ரிச் லேர்னிங் என்வாயர்மெண்ட்ஸ். இது வந்து என்னென்னா கரிக்குலம் அண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ். இது வந்து நேச்சுரலாகவே இது அந்த வேல்யூஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ டீச்சர்ஸ் வந்து அந்த டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது இதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் இன்க்ளூடிங் லெசன்ஸ் ஆன் கைண்ட்னஸ் அண்ட் ஹானஸ்டி த்ரூ ஸ்டோரிஸ் அண்ட் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ். மெச்சூரிட்டி அண்ட் ஆல்ட்ருயிசம். ஸோ த அல்டிமேட் கோல் இஸ் டு கல்டிவேட் அன் அல்ட்ருயிஸ்டிக் ஸ்பிரிட். ஓகே, ஸோ இந்த வேல்யூ எஜுகேஷன் அல்டிமேட் கோலே இது தான். ஆல்ட்ருயிசம்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய நலனை விட மற்றவங்களுடைய நலனுக்காக நம்ம பண்ணுற விஷயங்கள். ஸோ அதுதான் வந்து இந்த வேல்யூ எஜுகேஷனோட ஓவரால் இதுவே. நம்ம தான் முக்கியம் அப்படின்னு இல்லாமல் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது தான் வந்து ஆல்ட்ருயிசம்ன்றது. தமிழில் சொல்லுனா பரோபகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிவிங் நாட் ஜஸ்ட் ஃபார் ஒன் செல்ஃப் பட் ஃபார் அதர்ஸ். ஸோ இது சுவாமி விவேகானந்தா சொல்லியிருக்காரு, தே அலோன் லிவ் ஹூ லிவ் ஃபார் அதர்ஸ். யார் அடுத்தவங்களுக்காக வாழ்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உண்மையான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சுவாமி விவேகானந்தா சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மற்றவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, திருப்பி எதுவும் எதிர்பார்க்காம. ஸோ பிகாஸ் இட் இஸ் அ ரைட் திங் டு டூ. ஸோ அதுதான் இதுக்கான எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.